மகர ராசியில் ராகு. பொதுவாக ராகுவானது எதிர்மறையான திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய ஒரு ஒரு சாயா கிரகம். மகரம் என்பது சனியுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. இந்த மகரம் என்பது தொழில் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள், புதிய பொருட்களை கண்டுபிடித்தது, அதாவது பூமியில் அடியில் செல்லக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய பொருட்கள், நாம் உண்ணக்கூடிய உணவு தானியங்களை சேமித்து வைக்கக்கூடியதில் அதை ரீப்ராசஸ் பண்ணக்கூடிய துறைகள் போன்ற துறையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ராசியில் ராகுவுக்கு பொதுவாக சொந்த வீடுகள் கிடையாது. அது இருக்கும் இடத்தின் பலன்களை கூடவோ குறைவோ செய்யும். அவ்வாறு இருக்க மகரத்தில் ராகுவானது இருக்கும் பொழுது இந்த வாகன ஊர்திகள், உற்பத்தி சார்ந்த துறைகள், ஒரு கல்வி நிறைகள் மற்றும் உற்பத்தி, அதெல்லாம் ஒரு ஒரு பொருளை பொதுவாக அந்த இடத்தில் போகும் செயற்கை நுண்ணறிவின் மூலமாக ஒரு விரைவான கற்பனை திறன் மூலியமாக உற்பத்தி செய்யக்கூடிய அநீத கற்பனைகள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே. ஏன்னா பல்வேறு மனிதனும் பல்வேறு சூழ்நிலை இருந்தாலும் அதன் கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயத்தில் இவர்கள் செய்யும் பொழுது அதனுடைய கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நெகட்டிவாக விஷயம் என்பது இவர்களுடைய ராகுவானது பிரம்மாண்டம் என்ற பெயரில் இவருடைய வாழ்க்கையில தொழில் நிர்வாக திறமைகள் இதெல்லாம் செய்யும்போது சற்று கவனம் பெறும். பொதுவாக வண்டி வாகனங்கள், பொதுவாக தொழில் தொழில் உற்பத்தியாளர்கள் இவர்களெல்லாம் கவனம் தேவை. இவர்கள் பொதுவாக கணவன் மனைவி குழந்தைகள் போன்ற விஷயத்தில் அன்புக்காக ஏங்கி தோல்வியடைந்தக்கூடிய பாசம் என்றால் என்ன விலை என்ற ஒரு ஒரு துறையில் இவர்கள் அடிபட்டு நிற்கக்கூடிய ஒரு சோகம் நிறைந்த மனிதர்களாக இருப்பார்கள்.